பைபிள் நமக்கு இருக்கிற சத்ருக்களை பத்தி அநேக இடங்கள்ல நமக்கு எச்சரிக்கை கொடுக்குது. எபேசியர்ல ஒரு வசனம் நம்மளுடைய போராட்டம் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, அதிகாரங்களோடு துரைத்தனங்களோடு அந்தகார லோகாதிபதிகளோடு அப்படின்னு நமக்கு சொல்றது. இதெல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம். இந்த ரெவலேஷன் என்ன பண்ணுது, நம்ம கேட்ட காதுகளை கண்ணா மாத்தி அந்த நமக்கு இருக்கிற சத்துருக்களை நமக்கு காமிக்கிற மாதிரி இந்த ரெவலேஷன் செய்யறத பார்க்கலாம். ஒரு திரையை திறந்து காட்டுற மாதிரி நம்மளுடைய ஆத்மாக்கும் கடவுளுக்கும் இருக்கிற மகா பெரிய சத்துரு, அவனுடைய சகல கொடுமையில, அவனுடைய சகல விதமான விஷகரமான அவதாரத்துல அவனை நமக்கு இந்த 12வது அதிகாரம் வெளிப்படுத்துறத நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிறோம். அது எவ்வளவு கொடுமையா காட்டணும்னா இதை விட ஒரு மனுஷ மனசே உருகிற மாதிரி வேற கொடுமை கதை இருக்க முடியாது. ஒரு குழந்தை போய் பிறக்குது, அந்த குழந்தைய விழுங்கலான்னு ஒரு காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு பாம்புனா அந்த காட்சிய அந்த கதையை நம்ம யாராவது மறப்போமா? நம்ம வாழ்க்கையெல்லாம் மறப்போமா? மறக்கவே முடியாது. யோவான் அந்த மாதிரி ஒரு காட்சி எழுதுறதுக்கு காரணமே அதான். மறக்கவே கூடாது இவர்கள் அப்படின்றதுனால தான் எழுதுறாரு. இந்த வலு சர்ப்பம் முதலாவது இதனோட டார்கெட் யாருன்னு பாத்தீங்கன்னா, யார விழுங்கலான்னு பாக்குது? அந்த குழந்தைய விழுங்கலான்னு பாக்குது. அந்த குழந்தைய விழுங்கலான்னு பாக்குது. அந்த குழந்தை தான் யாருன்னு பார்த்தோம் நம்ம, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதான் முதல் டார்கெட்டா இருக்கு. அதை நம்ம பழைய ஏற்பாடுல இருந்து பார்த்துட்டு வந்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், 2-3 வாரம் ஆயிடுச்சு இல்லைங்களா? பழைய ஏற்பாடுல இருந்து அது முதல்ல ஆரம்பிச்சது இல்ல, ஆதியில இருந்தே உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் தேவன் எப்போ சொல்லிட்டாரோ அப்போத்துல இருந்தே அது விழுங்கலான்னு ஒவ்வொரு நூற்றாண்டும் அந்த வித்தே வராதபடிக்கு தான் எப்படி கிரியை செய்து வந்தது அப்படின்றது அழகா நம்ம பழைய ஏற்பாடுல இருந்தே பார்த்துட்டு வந்திருக்கிறோம். அவரு கடைசியில இறங்கிட்டார். இறங்குற உடனே தன்னுடைய சகல கொடுமையும் பயன்படுத்தி அவரு சிலுவையில அறையணும்னு சிலுவையில அரைஞ்சு தான் மிகப்பெரிய வெற்றி பெற்றதாக ஒரு பெரிய சந்தோஷம் சாத்தானுக்கு இல்லைங்களா? பெரிய சந்தோஷம். ஆனா அந்த சாத்தான் எதை தன்னுடைய பெரிய வெற்றியா நினைச்சுச்சோ அதுதான் அதுக்கு பெரிய தோல்வியா முடிஞ்சிச்சு. அந்த குழந்தையுடைய குதிகால கடிக்க போய் என்ன நடந்துச்சு? அது தலை நசுங்கி போச்சு. யோசிச்சு பாருங்களேன், ஒரு கதை வர மாதிரி குதிகால கடிக்க போய் தலையே போச்சு அப்படின்ற மாதிரி சாத்தானுடைய கதை மாறி போச்சு. அவர் வெறும் குதிகாலத்தான் அது காயப்படுத்துச்சு, ஆனா அது தலையே நசுக்கிற மாதிரி நசுக்கிட்டு அந்த தேவகுமாரன் பரலோகம் ஏறி போயிட்டார். பரலோகம் ஏறி போய் பரலோகத்துல தேவனுடைய வலது பார்சத்துல அவர் உட்கார்ந்ததா பாக்குறோம். அந்த குழந்தை எடுத்துக்கொள்ளப்பட்டதுன்னு ஒரு காட்சி வருது. அவர் வலது பார்சத்துல உட்கார்ந்த அவருடைய முதலாவது வருகையின் விளைவு என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு உலக பிரகாரமா 2000 வருஷமா பார்த்துட்டு வரோம்னா ஆவிக்குரிய பிரகாரமாக என்ன பார்க்கிறோம்னா, சாத்தானுக்கும் சாத்தான் சம்பந்தப்பட்ட தேவ தூதர்களுக்கும் இன்னுமே பரலோகத்தில் இடமே இல்லாதபடிக்கு அந்த மீகாவல் தேவ தூதனும் சாத்தானுக்கும் ஒரு போர் ஏற்பட்டு அவன் சாத்தான் பூமியில தள்ளப்பட்டதாக பார்க்கிறோம். இதெல்லாம் கடந்த வாரம் நம்ம படிச்சிருக்கிறோம், ரிவிஷன் பண்ற. அது தள்ளப்பட்டது என்னன்னு கூட சொன்னா, இது சாத்தானுடைய அழிவுக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. சாத்தான் போர், இது பரலோகத்துல ஆரம்பிச்ச போரு, அதான் ஹெட் குவார்டர்ஸ். அந்த ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து தள்ளி அந்த சத்ருவ பார்டருக்கு தள்ளியாச்சு. பார்டர் தான் பூமி. நெக்ஸ்ட் அந்த சத்ரு எங்க தான் தள்ள போறாங்க? அக்னி கடல். 20வது அதிகாரத்துல வரப்போது அக்னி கடலுக்கு தள்ள போறாங்க. அந்த அக்னி கடல் தள்ளுறதுக்காக பார்டர்ல தள்ளியாச்சு. இனிமே அவனுடைய முடிவாயிருச்சு. அது ஒரு பெரிய வெற்றி. இயேசு கிறிஸ்து முதலாவது வருகை நிகழ்த்தின வெற்றி. அதை பாக்குறோம் நம்ம. நிகழ்த்தி அந்த வெற்றி முடிச்ச பிறகு அந்த சாத்தான் பூமியில விழுந்த பிறகு நம்ம பாக்குறோம், அந்த 12வது வசனத்துல என்ன போட்டிருக்கு? பரலோகங்களே, ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமா இருக்கிறவர்களே கலிகூருங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். பிசாசுக்கு கவனிங்களேன், அந்த வார்த்தைகளை கவனிக்கணும். பிசாசுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? அவனுக்கு கொஞ்ச காலம் இருக்கிறதுன்றது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. கொஞ்ச காலம் இருக்குதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிட்டு அவன் என்ன பண்றான்? கோபம் கொண்டிருக்கிறான். மிகுந்த கோபம். அவனுக்கு கொஞ்ச காலம் தான் இருக்குன்னு தெரிஞ்சு அவனுக்கு மிகுந்த கோபம் கொண்டு பூமியில இறங்கி இருக்கான். பாருங்களேன், கோபம் கொண்டு பூமியில இறங்கி இருக்கிறான். அதுக்கப்புறம் என்ன பாக்குறோம்?
அதனால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். அப்புறம் வலு சர்ப்பமானது தானே பூமியில தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தியது. இப்ப பாத்தீங்கன்னா அது மிகுந்த கோபம் கொண்டு பூமியில இறங்கிட்டு, இப்போ அதனோட டார்கெட் அந்த குழந்தை இல்ல. இப்ப யார டார்கெட் பண்ணுது? அந்த ஸ்திரீய, அந்த குழந்தைய பெற்ற அந்த ஸ்திரீ மேல அதனோட கண்ணு போகிறத நம்ம கவனிக்கணும். அந்த ஸ்திரீய பழி வாங்கணும்னு பாக்குது. மிகுந்த கோபம் கொண்ட ஒரு வலு சர்ப்பம். நம்ம சர்ப்பம்னா அதனோட சைஸையே நம்ம பார்த்திருக்கிறோம். அது வாலே வானத்துல இருக்கிற மூணுல ஒரு பாகம் நட்சத்திரங்களை தள்ளி விட்டுச்சு. அது வாழ சைஸ் எவ்வளவு பெருசு இருக்கும். அதுக்கு 7 தலை பாம்பு, 10 கொம்புங்கன்னு அதுவே பயங்கரமா இருக்கு. ஆனா இந்த உலகத்திலேயே ரொம்ப பயப்பட வேண்டியது, பயம் கொடுத்தக்கூடியது, மிரட்டக்கூடியது ஒரு காரியம் என்ன தெரியுமா? அடிபட்ட பாம்புன்னுவாங்க. தெரியுங்களா? இந்த சினிமா எல்லாம் வரும், பழைய காலத்துல நான் பார்ப்பேன். இந்த இந்து மரபடி சினிமா எல்லாம் எடுப்பாங்க. அது ஜென்மத்துக்கும் அடிபட்டுருச்சுன்னா அந்த பழி வாங்காம எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் துரத்துக்கிட்டு வந்து அது விடாது. அடிபட்ட பாம்புனுடைய பயங்கரம் விட வேற எந்த பயங்கரமும் இல்லை. பெரிய பயங்கரம். அது வந்து எங்க ரிட்ரீட்ல நாங்க போயிருக்கும் போது பாம்பை பார்த்ததா சொன்னாங்க. சில பேரு ஏன் ஹைட்டுக்கு இருக்கான், யோசிச்சு பாருங்களேன். ஏன் ஹைட்டுக்கு இருக்கான், இவ்வளவு பெருசு இருக்கான், இவ்வளவு பெருசு போதும். அந்த இடத்துல போய் ஒரு சந்துக்குள்ள அப்படியே போகுதான். என் ஹைட்டு இவ்வளோ இது ரவுண்டா, அது போய் பந்துல போய் யாரோ குச்சி போட்டு நோண்டிட்டு இருந்தாங்களா, வெளியே வருமா அப்படின்னு. அவங்களுக்கெல்லாம் பாம்பு கிராமத்து ஆளுங்க இல்லைங்களா, பாம்பு பார்த்தா பயம் இல்லை, அதுகிட்ட விளையாடலான்னு பார்த்திருக்காங்க. நமக்கெல்லாம் பார்த்தா பயங்கரமா இருக்கு. ஆனா அந்த பாம்பு யோசிச்சு பாருங்களா, அடிபட்ட பாம்புன்னா பார்த்திருக்கலாம். நான் பார்த்திருக்கேன், இந்த டிஸ்கவரி எல்லாம் பார்த்திருக்கிறேன். அந்த பாம்பை வந்து ஒரு குச்சியிலயோ இல்ல ஒரு கெடப்பாரிலையோ அது வாழை கீழே குத்திட்டாங்கன்னா அந்த மரண வியாகுலத்துல அதுக்கு வர வெறி, அதுக்கு வர பலம், கோபம் பாத்தீங்கன்னா மேல ஹைட்டுக்கு எகுரும். அது வால்ல இருந்து அப்படியே எகுரும். அதுக்கு வர அந்த மரண வியாகுலத்துல அது வெறின்னுவாங்க. அது அந்த எப்படியாவது எகிரி அந்த சத்ரு மேல தன்னுடைய விஷத்தை துப்பணும், இல்லைன்னா கொத்தணும்னு அந்த வியாகுலத்துல அது கதறி எந்திரிக்கும். அது கோபத்துல பயங்கர பாம்பனுடைய கோபம் தாங்க முடியாதுன்னுவாங்க. அந்த மாதிரி கோபப்பட்ட பாம்பா இது இருக்கு. நான் காட்சி பாருங்க, அதை நம்ம புரிஞ்சுக்க பார்க்கணும். அதான் காமிக்க நினைக்கிறார். அடிபட்ட பாம்பு இது, பயங்கரமா அடி, தலை நசுங்கி வாங்கி இருக்கு. இது சும்மா இருக்காது. மிகுந்த கோபத்தோடு அது இறங்கி இருக்கு. பாருங்களா, பயங்கரமா இறங்கி இருக்கு. இப்பெல்லாம் அதனோட உடம்பெல்லாம் விஷமா, முகமெல்லாம் ரெட்டா வந்திருக்கு, உடம்பெல்லாம் ரத்தமா இருக்குது. அதுக்கு பெரிய பவர் இப்ப இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா அது ரொம்ப அவசரத்தோடு இருக்கிறது, மிகுந்த கோபம் கொண்டு. ஏன் தனக்கு நேரம் கொஞ்ச காலம் இருக்கிறது என்று அறிந்து ஏன் இயேசு மேல போயிட்டார் பரலோகத்துல. அவர் போய் வலது பார்சத்தில் உட்கார்ந்து அவர் சும்மா இருக்க மாட்டார். அவர் தன்னுடைய ராஜ்யத்தை பெருகிட்டே இருப்பார். தன்னுடைய ராஜ்யம், இயேசுடைய ராஜ்யம் பெருக பெருக இதனோட ராஜ்யம் சுருங்கிக்கிட்டு போகும். அதனால அவர் சும்மா இருக்க மாட்டார். அவருடைய வரிந்து பேசுற ஊழியத்தினாலையும் பரிசுத்தாவின் ஊழியத்தினாலையும் தன்னுடைய ராஜ்யத்தை அவர் பெருகத்தான் செய்வார். பெருக செய்யும் போது இயேசு தன்னுடைய ராஜ்யத்தை எதன் மூலமா பெருக செய்வாரு? அந்த ஸ்திரீயை வச்சுத்தானே, அந்த சபையை வச்சுத்தானே. அதனால அந்த சர்ப்பத்தினுடைய நோக்கம் இப்ப யார் மேல போகுது? அந்த பெண்ணு மேல போகுது. அந்த சபை, அந்த பெண்ணு சபைன்னு பாக்குறோம் இல்லைங்களா? பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடு கொண்ட தேவ மக்கள், மேசியாவுடைய சமுதாயம், அந்த சபையா நம்ம பாக்குறோம். அதனால அவங்க மேல அது கண்ணு போகுது. இங்க வர இந்த 13 இருந்து 17 வரைக்கும் 5 வசனங்கள் வருது. 5 தலைப்புல பார்ப்போம். முதலாவது தலைப்பு வந்து அந்த வலு சர்ப்பம் துன்பப்படுத்துதல். அந்த வலு சர்ப்பம் துன்பப்படுத்துது, அது துன்பப்படுத்துறத பார்ப்போம். படிங்களா, அது 13வது வசனம். வலு சர்ப்பமானது தானே பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது அப்படின்னு நம்ம பாக்குறோம். இயேசு கிறிஸ்து மேல எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அதனோட கவனம் அந்த ஸ்திரீ மேல போகுது. துன்பப்படுத்தினது. ரெவலேஷன் 2:10 படிங்களா. நம்ம இந்த 7 சபைகளை பத்தி படிச்சுட்டு வந்திருக்கோம். அந்த 7 சபைகளுக்கு ஒரு சபைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்களேன். 2:10. நீ பயப்பட போகிற பாடுகளை குறித்து நீ படப்போகிற பாடுகளை குறித்து எப்பொழுதும் பயப்படாதே. இது நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை
காவலில் போடுவான். யார் போடுவான்? பிசாசானவன் சிலர் உங்களை காவலில் போடுவான். இது இந்த சபைக்கு மாத்திரம் இல்ல, எல்லா சபைகளும் 7 சபைகளும் துன்பப்பட்டுக்கிட்டு இருந்ததை நம்ம பார்த்திருக்கிறோம். அவங்க எல்லாம் என்னத்தான் நடக்குது? அந்திபா கொலை செய்யப்பட்டுட்டான். சபைகள் எல்லாம் பயங்கரமான சூழ்நிலையில இருக்கிறாங்க. பலவிதமான கள்ளப்போதகம் சபையை தாக்குது இல்லைங்களா? பலவிதமான கள்ளப்போதகம், வேலை செய்ய முடியல. ஒரு சபை பார்த்தா இயேசு கிறிஸ்துக்கு இருக்கிற பக்தியில குளிரும் இல்லாம அனலும் இல்லாம உலக பிரகாரமா இருக்கு. அந்த மாதிரி சபைகள்லாம் அலங்கோலமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பெரிய அப்போஸ்தலன் யோவான், அவர் எங்க இருக்கிறாரு? பத்ம தீவுல கைதியா இருக்கிறார். என்னத்தான் நடந்துகிட்டு இருக்குன்றதுக்கு ஒரு பதில் இந்த அதிகாரம் அவங்களுக்கு கொடுக்குதுங்க. எவ்வளவு என்கரேஜிங்கா அவங்களுக்கு இருக்கும். இயேசு சொல்றார், உங்களுக்கு வருகிற துன்பங்களுக்கு காரணம் என்னன்னு இந்த நிகழ்வை வைத்து அதுக்கு பதில் அது புரிஞ்சுக்கங்க. ஏன்? நான் வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டதுனால அந்த சர்ப்பத்தினுடைய பழிவாங்கிற குணம், கோபம் யார் மேல வந்திருக்கு? உங்க மேல வந்திருக்கு. அதனால தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. அதனால தான் இப்படிப்பட்ட கள்ளப்போதகமோ, இப்படிப்பட்ட பிரச்சனையோ, இப்படிப்பட்ட பாடுகள் உங்களுக்கு சபையில ஏற்பட்டுகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த சர்ப்பம் உங்க மேல பழி வாங்கணும்னு வந்திருக்கு. எவரை விழுங்கலாமோ, பேதுரு சொல்ற மாதிரி எவரை விழுங்கலாமோ, உங்களை அழிக்கணும் அப்படின்னு யோவானும் அதை அப்படித்தான் காட்டுறாரு நமக்கு. உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு விளக்கம் அங்க இங்க தேடக்கூடாது. ஏன் சபைகளுக்கு அவ்வளவு துன்பங்கள் ஏற்படுது? கவர்மெண்ட்ல இருந்தே துன்பம், ரோமர் கவர்மெண்ட்ல இருந்து துன்பம் ஏற்படுது. ரோமர் கவர்மெண்ட்டுடைய அராஜகத்தனமா அப்படின்னு கூட சொல்லலாம். யூதர்களுடைய எதிர்ப்பா, அது கூட காரணம் இருக்கலாம். ஆனா இவங்களுக்கு எல்லாருக்கும் பின்னாடி இருந்து செய்கிறது யாரு? இந்த பிசாஸ். இத புரிஞ்சுக்கணும் நீங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்து அந்த வலுசற்பம் மிகுந்த கோபத்தோடு தனக்கு கொஞ்ச காலம் இருக்குதுன்றத அறிந்து உங்களை பழிவாங்க வந்திருக்கிறது. அது பாக்குறோம் நம்ம. உங்களை துன்பப்படுத்துது. இது முதல் நூற்றாண்டு அந்த சபைகளுக்கு மாத்திரம் இல்லைங்க. இது பாக்குறோம் நம்ம. ஒரு சைக்கிள் மாதிரி தானே இது. ஒவ்வொரு நூற்றாண்டும் நடக்கிற ஒரு காரியம். உண்மையான சபை இப்படி வரும்போது அந்த வலு சர்ப்பத்தின் கவனம் அங்கத்தான் போகும். அது துன்பங்களை கொண்டு வரத்தான் செய்யும். அந்த சபையை கஷ்டப்படுத்தத்தான் செய்யும். ஏன் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம பார்க்கலையா? நல்லா சபை வளர்ந்து போகுது. ஸ்தேவான் அவர் பிரசங்கம் பண்ண பிறகு என்ன ஆகுது? பயங்கரமா சபை சிதறடிக்கப்படுறத நம்ம பார்க்கிறோம். பயங்கரமா துன்பப்படுத்துறது. சபையெல்லாம் எருசலேம் சபை சிதறடிக்கப்படுறத பாக்குறோம். அப்போஸ்தலரா கண்மறைவு ஆகுறத பாக்குறோம் நம்ம. அது மாத்திரம் இல்லாம அப்படியேதான் ஒவ்வொரு நூற்றாண்டும் பாக்குறோம். ஒவ்வொரு நூற்றாண்டும் பார்க்கும்போது இந்த சீர்திருத்த காலத்துல, ரோமன் கத்தோலிக்கு பயங்கரமா இருந்த காலத்துல உண்மையான சீர்திருத்தக்காரங்க எழும்பும் போது பயங்கர துன்பம் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. நீங்க சபை சரித்திரம் நம்ம புக் இருக்கு இல்லைங்களா, 2வது பாகம் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? ஒருத்தர் தான் படிச்சிருக்கோம். நீங்களும் படிச்சிருக்கீங்க. அத படிச்சு பாருங்களேன். அதெல்லாம் நம்ம படிக்காம இருக்க கூடாது. எப்படி படியுங்க, அது ரொம்ப அவசியம். இவ்வளோண்டு தான் எழுதி இருக்கிறார். நம்ம நினைச்சோம்னா கொஞ்ச நாள்ல படிச்சிடலாம். அதெல்லாம் படிக்காம நம்ம இருக்கவே கூடாது. இவ்வளோ முயற்சி செய்து இவ்வளோ பெரிய புக்கை நம்ம ஆளுங்க படிக்க மாட்டாங்கன்னு சொல்லி அதுல இருக்கிற முக்கியமான காரியங்களை எடுத்து இவ்வளவு பெரிய புக்கா போட்டிருக்கிற, அதுவே நம்ம படிக்காம இருந்தோம்னா அதை படிக்கணும். என்ன பண்ணியிருக்கான் சாத்தான், என்ன மாதிரி பண்ணிருக்கு, அப்பதான் சத்திய வைராக்கியமே நமக்கு வரும். எத்தனை பேருடைய ரத்தம் போயிருக்குது. சத்தியத்தின் மேல நமக்கு வைராக்கியம் இல்லாததுக்கு காரணமே நம்ம ஏனோ தானோன்னு இருந்துரும். எப்படியெல்லாம் மக்கள் உயிர் கொடுத்திருக்கிறாங்க. பரிசுத்தவான்களுக்கு ஒரு வருஷம் ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக தைரியமா நீங்க போராட வேண்டும் நான் அவங்களை அழைக்கிறேன்னு யூதா சொல்றார். அவங்க எல்லாம் போராடணும்னு உயிரை கொடுத்த மக்கள். ஏன்? இந்த சத்தியங்கள் ஒழுங்கா போய் நமக்கு சேரணும் அப்படின்றதுக்காக. இந்த வலுசற்பம் அவங்களை எல்லாம் சும்மா விடல. பயங்கர துன்பங்களை அனுபவிச்சிருக்கிறாங்க. பயங்கர எத்தனையோ மனிதர்கள் குடும்பத்தோடு அழிஞ்சிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம படிக்கிறது ரொம்ப அவசியம். ஏன் இன்னைக்கு கூட சபையில எத்தனை விதமான போராட்டம் துன்பம் உண்மையான சபைகளுக்கு தான் வருது இல்லைங்களா? பொய் சபைகளுக்கு இல்ல. உண்மையான சபைகள் சுவிசேஷத்தை செய்யணும், அந்த வேலையை செய்யணும் போது நமக்கு தேவையான வசதிகள்லாம் இருக்கா? தேவையான சந்தர்ப்பங்கள்லாம் இருக்கா? இல்ல, பெரிய பிரச்சனைகள் தான் நமக்கு வர செய்யுது. ஏன்? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இதுக்கெல்லாம் விளக்கம் என்ன? நமக்கு பின்பதாக நம்மளை அழிக்கணும்னு முயலுகிற ஒரு வலு சர்ப்பம் நம்மளை பின்பற்றி வருகிறது. இன்னைக்கும் இருக்குது பல நாடுகள்ல. நம்ம வெறும் நம்மளை ஒண்டி பார்க்க கூடாது. நம்ம பார்வை விசாலமா பார்க்கணும். ரெவலேஷன் பார்க்கும்போது உலகம் முழுவதா எவ்வளவு சபைகள். பாகிஸ்தான்ல சபைகள் இல்லையா? இருக்கு. சைனால சபைகள் இல்லையா? இருக்கு. அது சைனாவுடைய நேஷனல் பிளாக் உடைய சிம்பிள் என்ன தெரியுமா? டிராகன். அது வலுசர்ப்பம் தான். டிராகன் தான் சைனாவுடைய பிளாகனுடைய சிம்பிள்.
நம்ம பாக்குறோம். அவங்க எல்லாம் துன்பப்படுத்திக்கிட்டு தான் வருது. அது சும்மாவே இல்ல, பயங்கரமா துன்பப்படுத்திக்கிட்டு வருது. பலவிதமான சோதனைகள்ல துன்பப்படுத்திக்கிட்டு வருது. ஏங்க நமக்கு வேண்டா ஒரு வேலை ஆப்போசிஷன் இல்லாம இருக்கலாம், யாரோ கோல்கீழ் எடுத்துட்டு நம்மள அடிக்காம இருக்கலாம். ஆனா ஆவிக்குரிய உலகத்துல எத்தனை சோர்வுகள் நமக்கு வருது, எத்தனை சோதனைகள் நமக்கு வருது, எத்தனை மனசு ஒரு டைம்ல நினைச்சு சோர்ந்து போய் ஐயோ போப்பா அப்படின்னு போயிடலாமா, எங்கன்னா ஓடி போயிடலாமான்ற மாதிரி ஒரு சோர்வுகள். இதெல்லாம் யார் ஏற்படுத்துறது? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? சோர்வுகள், சோதனைகள், துன்பங்கள் நம்ம கொண்டு வர்றது காரணங்கள் என்ன? இது வலு சர்ப்பம் தாங்க. நம்ம நம்பிக்கையை இழக்க வைத்து கடவுளுடைய வழியை விட்டு நம்ம பின்பற்றி போய் உலக வழியில வந்துரு, இந்த மாதிரி பிரச்சனை இல்ல, சாத்தானுடைய வழியில வந்துரு, இந்த வழியில வந்துருன்னு நம்மள அடிக்கடி சோதனைகளை கொடுத்து நம்மளுக்கு பலவிதமான சோதனைகளை கொண்டு வர்றது இந்த பிசாசு தான். நம்மளுக்கும் துன்பப்படுத்துது, நம்ம விசுவாசத்துக்கு தகுந்த அளவுக்கு நம்மளுக்கு துன்பப்படுத்துது. ஏன்னா தேவன் பிராமிஸ் பண்ணியிருக்காரு, நம்ம தாங்குற அளவுக்கு தான் நமக்கு சோதனையை கொடுக்கும், அதுக்கு மேல சாத்தான் நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது. அதனால தான் கொரிந்தியர் 13 போட்டிருக்கு, 11 நினைக்கிறேன், 10:13, சாரி 10:13. அதுல நம்மளுடைய அளவுக்கு தான் சாத்தான் சோதிக்கும்னு போட்டிருக்கு. அதனால சில நேரங்கள்ல நமக்கும் தாங்க முடியாத சோதனைகள், தாங்க முடியாத பிரச்சனைகள் வரலாம். ஆனா இந்த வசனங்கள் இருக்கிற ஒரே ஆறுதல் என்ன தெரியுமா? என்ன ஒரே ஆறுதல்? கொஞ்ச காலம். வெரி குட், கொஞ்ச காலம். இது கொஞ்ச காலம் தான், கொஞ்ச காலம். சாத்தானுக்கு கொஞ்ச காலம் தான். அந்த முதல் நூற்றாண்டு சபையும் கேக்குறது, ஐயோ சாத்தா எங்க மேல படகட்டி வந்திருக்கானா, சாத்தா எங்களை அழிக்கணும்னு பாக்குறானா, நாங்க என்ன பண்றது, நாங்க எங்க போவோம்? ஆண்டவர் அவங்களுக்கு ஆறுதலா சொல்றது என்ன தெரியுமா? கொஞ்ச காலம், கொஞ்ச காலம், கொஞ்ச காலம் தான் இது, கொஞ்ச காலம். அதனால சோர்ந்து போகாதீங்க, கொஞ்ச காலம். உபத்திரவங்கள்லாம் கொஞ்ச காலம். இதுதான் எல்லா அப்போஸ்தலர்களும் விசுவாசிகளுக்கு இருந்த நம்பிக்கைங்க. என்ன கொஞ்ச காலம்? இது பார்க்கறதுக்கு எத்தனை வருஷம் மாதிரி இருக்கே அப்படின்னா நம்ம பார்வை சரியில்லாதனால தான் அப்படி நமக்கு தெரியுது. நித்தியத்துக்கு முன்பதாக பார்க்கும்போது இது கொஞ்ச காலம், கொஞ்ச காலம். ஒரு வசனம் படிப்போம், 2 கொரிந்தியர் 4:17. 2 கொரிந்தியர் 4:17, 17. மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. லேசான உபத்திரவம். அவர் எப்படி சொல்றாரு பாருங்களேன். பவுல் அப்போஸ்தலருக்கு வந்த உபத்திரவம் நினைச்சு பார்த்தோம்னா, சாத்தான் அவன் மேல காமிச்ச கோபத்தை நம்ம நினைச்சு பார்த்தோம்னா பயங்கரம். அந்த 2 கொரிந்தியர்ல தான் சொல்றாரு தனக்கு நடந்த காரியம்லாம். அதையே அவர் என்ன சொல்றாரு? லேசான உபத்திரம். லேசான உபத்திரம்னா என்ன? ஒரு ஊசி குத்துற மாதிரின்றார். அவருக்கு அப்படித்தான் தெரிஞ்சிருக்கு, லேசான உபத்திரம் மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஏன்? காணுகிற காரியங்கள் அநித்தியமான காரியங்கள், காணாததோ நித்தியமான காரியங்கள். வரப்போற மகிமையை நம்ம நினைச்சு பார்க்கும்போது, நமக்கு ஏற்படுற மகிமையை நம்ம நினைச்சு பார்க்கும்போது இந்த துன்பங்கள்லாம் லேசான உபத்திரம். நம்ம அப்படி பாக்குறோமா? நம்ம பார்வை இந்த ஆயுசை விட்டு போறதே இல்லை, நம்ம சிந்தனை இந்த ஆயுசை விட்டு போறது இல்லை. இங்க பிறந்தோம், இங்க வீடு கட்டணும், இங்க கல்யாணம் பண்ணோம், பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணோம், செத்தோம், அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை. எனக்கு ஒரு நித்தியம் இருக்கிறது, மகிமை ஒண்ணு காத்திருக்கிறது, எனக்கு ஒரு கிரீடம் காத்திருக்கிறது, அதற்காக நம்ம ஓடணும். அந்த பார்வை நமக்கு இருக்கா? யோசிச்சு ரெவலேஷன் அந்த பார்வை தான் நம்ம கொடுக்க பாக்குதுங்களா? ஒரு உலகத்துக்காக வாழ்ற மனிதர்களா நம்ம இருக்கக்கூடாது. அந்த பார்வை லேசான உபத்திரம் அப்படின்றார் பவுல். இந்த துன்பங்கள்லாம் லேசான உபத்திரம் நமக்கு எப்படி தெரியும்? நித்திய பார்வையில் நம்ம பார்க்கும்போது. கொஞ்ச காலம் தான், கொஞ்ச காலம். சரி, நம்ம தொடர்ந்து படிப்போம். இங்க பாருங்களேன், இதுல சில பாடங்கள் நம்ம படிச்சுக்கணும். கொஞ்ச காலம் நினைக்கும் போது சில பேரு ரட்சிப்பை தள்ளி போடுறவங்க சாத்தானை விட எவ்வளவு முட்டாளுன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா சாத்தானுக்கு கொஞ்ச காலம் இருக்குதுன்னு தெரிஞ்சு ஆத்மாக்கு ரட்சிப்பை கெடுக்கணும்னு எவ்வளவு முயலுகிறான் பாருங்களேன். நம்ம நிறைய சில பேர் இன்னும் கூட படிச்சுக்கிறது இல்ல, நான் அப்புறம் வந்துடுறேன், அப்புறம் வந்துடுறேன் அப்படின்னு. சாத்தானுக்கே கொஞ்ச காலம், 2000 வருஷம் ஆயிடுச்சு இல்லைங்களா? இன்னும் எத்தனை வருஷம் சாத்தானுக்கு இருக்க போது? அதுவே கொஞ்ச காலம்னு அவன் நினைச்சு அவன் எவ்வளவு தீவிரமா செயல்படுறான் பாருங்க. நமக்கு கொஞ்ச காலம்னா என்னங்க?
ஒண்ணு இயேசு வந்துடணும், இல்ல நம்ம நியாய தீர்ப்புல போகணும். எத்தனை காலம்? 20 வருஷமா, 30 வருஷமா, அது என்ன காலம்? ஆனா ரட்சிப்ப தள்ளி போடுற அளவுக்கு நம்ம இருக்கிறோம் பாருங்களேன். எவ்வளவு நம்மள குருடாக்கி வச்சிடறான் நிறைய டைம்ல. கொஞ்ச காலம் இன்னும் விசுவாசிகளா கூட நம்ம பாத்துக்கணும். சாத்தான் அவன் கொஞ்ச காலம் இருக்குதுன்னு அவன் ஆத்துமாக்களை அழிக்கிற தீவிர பணியில ஈடுபடுறான். நமக்கு கொஞ்ச காலம் இருக்குதுன்னு உணர்வுல ஆத்மாவை காப்பாத்தணுமே. காலையில நம்ம பார்த்த மாதிரி என்ன வெறுமையா நம்ம போய் நிக்க போறோமா? நம்ம தாளந்துகளை எப்படி பயன்படுத்த போறோம்? 5 தாளந்து உள்ளவன் 10 ஆக்குனானே, 3 உள்ளவன் 6 ஆக்குனானே. நான் ஒரு தாளந்து வச்சு ஒன்னாவா வெறும் கையனாக நான் செல்வதா? கொஞ்ச காலம் எனக்கு இருக்குதே, நான் நமக்கு கவலை இருக்கா? சாத்தானுக்கு எவ்வளவு கவலை இருக்கு பாருங்களா. ஆத்துமாக்கள் எனக்கு கொஞ்ச காலம் தான் இருக்குன்னு ஆத்துமாக்களை அழிக்கிற மிகுந்த கோபத்தோடு போறோம். நம்ம மிகுந்த வைராக்கியத்தோடு எப்படி ஆத்தும பணியில ஈடுபடணும்? நம்ம கொஞ்ச காலம் தாங்க இருக்கு. தேவனே, சங்கீதக்காரன் எழுதுறான், தேவனே என்னுடைய நாட்களை கணக்கு போடுற ஞானத்தை எனக்கு கொடு, எனக்கு கொஞ்ச காலம் தான் இருக்குன்ற உணர்வை எனக்கு கொடு. நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம கொண்டு, எங்க பழைய பாஸ்டர் சொல்லுவார், யாருக்கு சாவு வந்தாலும் எனக்கு கொண்டு வராது, நான் ஒண்டி சதா காலம் இருக்க போறேன், எல்லாம் போயிட போறாங்க. ஒரு மாய. எப்பவும் வந்துடலாம். கொஞ்ச காலம் நமக்கு இருக்கு, கொஞ்ச காலம். பாருங்களேன், சாத்தான் அதை உணர்ந்து அவன் 2000 வருஷம் அவனுக்கு போதுமான டைம் இருக்கு. ஒரு விதத்துல பார்த்தோம்னா நமக்கு அவனை விட ரொம்ப கொஞ்ச காலம். அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். சரி, முதலாவது அந்த சாத்தானுடைய துன்புறுத்துதல நம்ம பார்த்தோம். 2வது தலைப்பு, அந்த அடுத்த வசனம், அந்த ஸ்திரீனுடைய ஒரு எஸ்கேப், the woman's escape. எஸ்கேப்புக்கு தமிழ்ல என்ன? தப்பித்துக் கொள்றது. அந்த ஸ்திரீனுடைய தப்பித்துக் கொள்றத பார்ப்போம் நம்ம. படிங்களா? ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கலின் 2 சிறைகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. இது ரொம்ப என்கரேஜிங்கா சொல்றாங்க. பயந்து, அம்மா வலு சர்ப்பம் என் மேல படம் எடுத்து வருதுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு போது ஒரு ஆறுதலா ஆண்டவர் சொல்றாரு. தன் பிள்ளைகளை அப்படி பயப்பட விட மாட்டார். பாருங்களேன் எவ்வளவு அன்பா. உடனே அடுத்த வசனத்துல ஒரு என்கரேஜிங்கா சொல்றார், நான் உங்களை அனாதையா விட மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லிட்டு போயிருக்கிறார். உங்களை விட மாட்டேன். அவர் பரலோகத்துக்கு வலது பாசத்துல ஏறி போனவன்னு அவர் சபையை மறந்து போலங்க. எப்ப பாரு அதுக்காகத்தான் ஜெபம் பண்றார். எப்ப பாரு அதைத்தான் மனசுல வச்சு அதை பாதுகாக்கணும்ன்றதுக்காக இந்த 1வது வருகையில இருந்து 2வது வருகை வரைக்கும் அந்த சபைக்கு எல்லா சப்போர்ட்டும் தான் கொடுக்கிறார். ஒரு ஏர் சப்போர்ட்னுவாங்க. ஏர் சப்போர்ட்னா வார்ல ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா உடனே அப்படியே பிளேன்ல இருந்து எடுத்துட்டு போற மாதிரி ஒரு பழைய கதை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு பையன், அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா ஒரு கழுகு வரும். எங்க ஆபத்து வரும்போது திடீர்னு அந்த கழுகு அவனை தூக்கிட்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இந்த சபைக்கு ஆண்டவர் கொடுக்கறத இங்க பாக்குறோம். பாருங்களேன், ஆண்டவர் அவர் சபையே நினைத்து இங்க இருக்கிறார். என்ன, இந்த ஸ்திரீக்கு ஒரு கழுகு மாதிரி 2 ரெக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கா. அப்படித்தானே போட்டிருக்கு? 2 ரெக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கா. இந்த சர்ப்பம் இந்த ஸ்திரீயை துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கு. துன்பப்படுத்திக்கிட்டு அந்த துன்பத்தை அனுபவிக்கிற இந்த லேடிக்கு சடனா ஒரு 2 ரெக்கை கிடைக்குது. அந்த ரெக்கையில அது அங்க இருந்து பறந்த ஸ்திரீ அந்த சர்ப்பத்தின் முகத்துக்கிட்ட இருந்து பறந்து ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போறத நம்ம பாக்குறோம். என்ன இது அப்படின்னா, இந்த ஃபியூச்சரிஸ்ட் ஒரு விளக்கம், நான் ஒரு புக்கை படிச்சேன். ஃபியூச்சரிஸ்ட் விளக்கம் சொல்றது என்னன்னா, இந்த ஸ்திரீ தான் இஸ்ரவேல். இந்த இஸ்ரவேல் அந்த மகா உபத்திரவ நாள்ல துன்பப்படுத்தும் போது மிலிட்டரி பிளேன்ஸ் எல்லாம் அவங்களை எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு பெட்ரான்ற ஒரு இடத்துல எடுத்துட்டு போய் பாதுகாக்க வைக்கும் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனா நம்ம எதை படிச்சாலும் 1 நூற்றாண்டு சபைக்கு அது புரிஞ்சிருக்குமான்னு பார்க்கணும். யாருக்கு இது எழுதினார்? அந்த 7 சபைகளுக்கு எழுதினார்ல, அவங்களுக்கு புரியுமா? ஏரோப்ளைன்னா என்னன்னு புரியுமா அவங்களுக்கு? அதெல்லாம் புரியாது. அந்த மாதிரி விளக்கம் கொடுக்க கூடாது. அவங்களுக்கு என்ன புரியும்? அவங்க எல்லாம் பழைய ஏற்பாடு பண்டிதர்கள், பழைய ஏற்பாடு படிச்சவங்க, பழைய ஏற்பாடு கரைச்சு குடிச்சவங்க. அதனாலதான் அவங்களுக்கு இதை எழுதுறாரு. அவங்களுக்கு எதை காமிச்சாலும் பழைய ஏற்பாடு படங்க அவங்களுக்கு ஞாபகம் வரும். பழைய ஏற்பாடுல கழுகு மாதிரி போனது எங்க பாக்குறோம்? கழுகு மாதிரி ஆண்டவர் காப்பாத்தினதா எங்க சொல்றாரு? நம்ம படிச்சிருக்கிறோம். யாத்திராகமம் 19வது அதிகாரம் 4வது வசனம். நான் எகிப்திற்கு செய்ததையும், நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்துக் கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள்.
என்ன மாதிரி உங்களை சுமந்து காப்பாத்தி கூட்டு வந்த கர்த்தருடைய சட்டையின் கழுகின் செட்டைகள். பாருங்களேன், இதான் அந்த படத்தை அவர் பயன்படுத்துறார். யாத்ராம படத்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. ஃபாரோக்கு பழைய ஏற்பாடுல ஐசாயெல்லாம் பார்த்தீங்கன்னா வலுசர்போன்னு பேர். வலுசர்போன்னு பேர். நீங்க நோட் பண்ணிக்கலாம், வீட்டுல போய் படிக்கலாம். சங்கீதம் 50 ஐசாயா 51:9-10 எல்லாம் போட்டிருக்கு. ஃபாரோக்கு வலுசர்போன்னு பேர். அந்த வலுசர்ப்பத்தை அவன் என்ன பண்றான், அந்த இஸ்ரவேல் ஜனங்க அந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடிட்டு தப்பிச்சு போகணும்னு அந்த கடல் கிட்ட வரும்போது என்ன பண்றான், அவன் அவங்கள துன்படுத்தும்படிக்கு பின்னாடி தொடர்ந்து வரான். பாருங்களேன், இந்த சர்ப்பம் வர மாதிரியே வருது, அந்த ஸ்திரீ பின்னாடி வந்த மாதிரியே வருது. வரும்போது ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவர் கடலை பிரிச்சு காப்பாத்துறாரு. அந்த கடலை பிரிச்சு காப்பாத்தினதற்கு ஒரு அடையாள மொழியா என்ன சொல்றாரு, கழுகு தன் குஞ்சை செட்டைகளின் மேல தூக்கிட்டு வந்த மாதிரி நான் அவங்கள தூக்கிட்டு வந்தேன்றார். அந்த பிக்சரை தான் இங்க பயன்படுத்துறார். ஆண்டவருடைய அந்த ஸ்திரீயை எப்படி காப்பாத்தி அவங்கள கொண்டு காப்பாத்துறாரு இந்த உலகத்துல. ஆபத்து வரும்போது அந்த வலுசர்ப்பத்துக்கிட்ட இருந்து ஆண்டவர் எப்படி காப்பாத்துறாரு. இதான் ஆண்டவர் சபைக்கு செய்யறதா நம்ம பார்க்கலாம். இந்த வலுசர்ப்பம் எவ்வளவுதான் அந்த சபையை துரத்துனாலும் ஆண்டவர் அந்த சபையை கரெக்டான நேரத்துல காப்பாத்தி வேற இடத்துக்கு கொண்டு போய் அதை பாதுகாக்கிறத பார்க்கலாம். அநேக சரித்திரங்கள் புக்ஸ் எல்லாம் படிச்சீங்கன்னா இது நடந்திருக்கிறத பார்க்கலாம். நிறைய டைம்ல நடந்திருக்கிறத பார்க்கலாம். ஏன் நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கையிலேயே பார்க்கிறோம். இஸ்ரவேலுக்கு துன்பம் நடக்கும் போது என்ன ஆச்சு, எருசலேம் சபையில அவங்கள அங்கிருந்து தூக்கி சிதறடிக்கப்பட்டு மற்ற இடங்கள்ல அவங்க காஸ்பலை பரப்பும்படிக்கு அவங்கள ஆண்டவர் பயன்படுத்தினார். சிறகுகள் மேல தூக்கிட்டு போற மாதிரி அவங்கள பாதுகாத்தார். அதை நம்ம பார்க்கிறோம். ஒரு வசனம் படிப்போம், மத்தேயு 16:18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பாருங்களேன், அந்த சபையை பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் அந்த சபையை நிச்சயமா பாதுகாப்பார். ஒருபோதும் அந்த வலுசர்ப்பம் அந்த சபையை மேற்கொள்ள முடியாது. அது ஆண்டவருடைய ப்ராமிஸ் பண்ணிட்டு போயிருக்கிறார். ஒருபோதும் அது மேற்கொள்ள முடியாது. அந்த 7 சபைகளுக்கு எல்லா பக்கமும் துன்பம் இருக்கும் போது அவங்களுக்கு எவ்வளவு என்கரேஜிங்கா இருக்கும். ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுவார். ஆண்டவர் நம்மளை நிச்சயமா காப்பாற்றுவார். இது நடக்கிறத பாக்குறோம், அப்போஸ்தலர் நடவடிக்கையில பாக்குறோம், இன்னும் ஹிஸ்டரியிலயும் பாக்குறோம். மார்ட்டின் லூத்தர் அவர் அவருடைய காரியத்தெல்லாம் எழுதி வச்சு, ரோமன் கத்தோலிக் சபைக்கு விரோதமா அவர் எழுதி வச்சு அவர் கூட்டு போய் விசாரிக்கும் போதே பிளான் போட்டிருக்காங்க. அவர் வெளியே வந்த உடனே அவர் துண்டு துண்டா வெட்டிடணும். துண்டு துண்டா வெளியிலலாம் நின்னுக்கிறாங்க. அந்த கோர்ட் இது வெளியிலாம் மிருகங்க மாதிரி நின்னுகிட்டு இருக்காங்க. அவன் மனுஷன் வெளியே வரமாட்டான், அவன் பொழைச்சு போவான் அந்த இடத்த விட்டுன்னு யாருமே நினைச்சதே இல்லை. நிச்சயமா செத்துருவான், உள்ளே செத்துருவாருன்னு நினைச்சாங்க. அவர் போய் அந்த மனுஷன் இதெல்லாம் நீ தப்பு, நீ எழுதுனதெல்லாம் ரோமன் கத்தோலிக் சபைக்கு விரோதமா நீ தப்புன்னு நீ சொல்றது ஒத்துக்கிட்டு அந்த அவருடைய ஆர்ச் பிஷப் காலில் மன்னிப்பு கேட்டு உன்னை விட்டுறான். அவரு நின்னுகிட்டு, இல்ல நான் என் மனசாட்சிக்கு விரோதமா நான் ஒன்னும் செய்ய முடியாது, தேவனுடைய வார்த்தையின்படி நான் எழுதியிருக்கிறேன், இங்கதான் நான் நிக்கிறேன், தேவன் என்னை காப்பாத்தட்டும் அப்படின்னு சொல்லி விட்டார். எல்லாம் கோமா ஆத்திரமா அங்கேயே பிடிச்சு விழுங்கிடலாமா இருந்தாங்க. அந்த நேரத்துல என்ன ஆச்சு தெரியுங்களா, திடீர்னு அவர் அப்படி போனமா இருந்துச்சு. அந்த ஒர்க்பர்க்னு ஒரு ஊர், அந்த ஊர்ல இருக்கிற அந்த பிரின்ஸ் அவர் வேற வழியா கூட்டு போய் திடீர்னு கழுகுகள் பறந்து போற மாதிரி அவர் காப்பாத்தி விட்டார். அந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஆண்டவர் அந்த மாதிரி காப்பாத்துறாரு தன்னுடைய மக்களை. அதை நம்ம அடிக்கடி பார்க்கலாம். சரி, காப்பாத்தி எங்க போறதா பாக்குறோம்? வனாந்திரத்துக்கு. எதுக்கு வனாந்திரத்துக்கு? போஷிக்கப்பட. பாருங்களேன், அதே இஸ்ரவேல் படம் தான். வனாந்திரத்துல கூட்டு போய் என்ன பண்றாரு இந்த மக்களை? அவங்க போஷிக்கிறார். 40 வருஷம் அவங்கள போஷிக்கிறதா பாக்குறோம். அவங்கள மாத்திரம் இல்ல, இன்னொருத்தரையும் ஆண்டவர் போஷித்தாருன்னு பாக்குறோம் வனாந்திரத்துல. யாரு ஞாபகம் இருக்குங்களா? எலியா. கரெக்ட், எலியாவையும் ஆகாப் எசபேல் அவங்க 2 பேர் எலியாவை எப்படியாவது கொல்லணும்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. துண்டு துண்டா வெட்டிடுவாங்க. ஆனா ஆண்டவர் அவரை வனாந்திரத்துக்கு கூட்டு போனார். வனாந்திரத்துல கூட்டு போய் போஷித்தார். எதன் மூலமா போஷித்தாரு? காகை அங்க ஒரு சின்ன தண்ணி ஓடுது, அந்த தண்ணியை வச்சுக்கிட்டு காகையை வச்சுக்கிட்டு போஷித்தார். அதுக்கப்புறம் ஒரு விதவையை வச்சு போஷித்தார். ஒரு விதவையை வச்சு போஷித்தார்.
அந்த மாதிரி பாக்குறோம். இந்த இஸ்ரவேலையும் பாக்குறோம், எலியாவும் பாக்குறோம். அந்த படம் தான் இங்க போட்டிருக்கு. எத்தனை காலம்? ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாய். நமக்கு என்னன்னு தெரியும் அது இல்லைங்களா? காலம், காலங்கள், காலம்னா 1, காலங்கள்னா 2, அரை காலம்னா 3.5 வருஷம். 3.5 வருஷம், 42 மாதங்கள், 1260 நாட்கள். இது என்னன்னு டேனியல்ல நம்ம பார்த்து படிச்சிருக்கோம் இல்லைங்களா? இது இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாவது வருகையிலிருந்து 2வது வருகை வரைக்கும் சபை வனாந்திரத்தில் வைத்து அந்த சர்ப்பத்துக்கிட்ட இருந்து பாதுகாத்து போஷிக்கப்படுகிறது. அதான் நம்ம பார்க்கிறோம். அதான் பார்க்கிறோம் அழகா. எலியாவும் எத்தனை காலம் வனாந்திரத்தில் போஷிக்கப்பட்டார்? லூக்கா 4:25 போட்டிருக்கு பாருங்களேன். ஒரு வனாந்திரத்துல இருந்து எத்தனை காலம் போஷிக்கப்பட்டார்னு இயேசுவே சொல்றார். அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைப்பட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது. பாருங்களேன், அதே காலம் பார்க்கிறோம். 3.5 வருஷம். அந்த டைம் பீரியட் தான் எடுத்து நமக்கு இங்க காண்பிக்கப்படுது ஒரு அடையாள மொழியாக. சரி, முதலாவது நம்ம என்ன பார்த்திருக்கிறோம்? இந்த வலு சர்ப்பத்தின் துன்புறுத்தல பார்த்திருக்கிறோம். இந்த பெண்ணு தப்பித்து வனாந்திரத்துல போஷிக்கப்படுறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடியாக இந்த சாத்தான் சும்மா இருக்குமா? அடிபட்ட பாம்பு சும்மா இருக்காது. அடுத்ததாக அது என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். அதனோட அடுத்த ஸ்ட்ராட்டஜி. அதனால இப்போ வனாந்திரத்துல சபை வந்துருச்சு, அதுக்கு துன்பமே ஏற்படாதுன்னு சொல்ல முடியுமா? ஒன்னும் இந்த வசனமே படிக்க வேண்டியது இல்ல. 2000 வருஷம் சபை சரித்திரம் பார்த்தாவே நமக்கு தெரியும் எத்தனை துன்பங்கள் சபை சந்திச்சிருக்கு. அதனோட அடுத்த ஸ்ட்ராட்டஜி பாருங்களா. அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இதை கவனிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஏமாற்றத்துக்கு மேல அடிக்கு மேல அடி வாங்குது சாத்தான். சர்ப்பம் அடிக்கு மேல அடி வாங்கி இப்போ ஒரு புது தந்திரம், புது டாக்டிக். என்ன இது? தன் வாயில இருந்து வெள்ளம். யோசிச்சு பார்க்க முடியுமா? அந்த பாம்பு ஆன்னு வாய் திறக்குது. வாய் திறந்து அதுல இருந்து வெள்ளம்னா என்ன தெரியுதுங்களா? ஃப்ளட். இந்த உத்தரகண்ட் தண்ணி பார்த்திருக்கீங்களா? வெள்ளம். அதான் வெள்ளம். அது வந்துச்சுன்னா என்ன ஆகுது? பஸ், காரு, வீடு, பில்டிங் எதுவுமே நிக்க முடியாது. அது முன்னாடி அடிச்சுட்டு போயிடும். வெள்ளம் வருது. அது வாயில இருந்து எல்லாத்தையும் அந்த ஸ்திரீ அடிச்சுட்டு போனோம். அந்த வெள்ளத்துல இருந்து வாயை திறந்து வெள்ளம் விடுது. எப்படி இருக்கு காட்சி பாருங்களேன். அப்படியே பயங்கரமா பதபதான்னு வெள்ளம் வருது. எல்லாம் அடிச்சுட்டு போகுது. அந்த ஸ்திரீ அந்த வெள்ளத்தோடு அந்த வனாந்தரத்துல அடிச்சுட்டு போனோன்னு வாயில இருந்து வெள்ளம் வர்றத பார்க்க. என்ன இது வெள்ளம்? அதனுடைய புது டாக்டிக் என்ன? இந்த வெள்ளம் அப்படின்னா பலவிதமான சாத்தானுடைய வாயில இருந்து என்னதான் வருங்க? பொய் தான் வரும் இல்லைங்களா? பொய். பலவிதமான பிசாசுடைய வஞ்சனை, அசுத்த ஆவிகளுடைய வஞ்சனையின் போதகங்கள், கள்ள போதகங்கள், சகல விதமான கள்ள போதகங்களை வைத்து இந்த சபையை எப்படியாவது அடிச்சுட்டு போகும்படிக்கு பல அலையா வெள்ளமா கள்ள போதகம் அது வாயில இருந்து புறப்பட்டு வருது. இந்த சபையை அடிச்சுட்டு போக வைக்கணும். அதான் அதனோட அடுத்த ஸ்ட்ராட்டஜி பார்க்கிறோம். அதோட வஞ்சனையான போதகம், சத்தியத்திலிருந்து மாறுபாடான போதகத்தின் வெள்ளத்தை ஊத்தி இந்த சபை அந்த வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிட்டோம். அதான் சத்ருவுடைய அடுத்த ஸ்ட்ராட்டஜி. ரொம்ப பவர்ஃபுல் டீச்சிங். சாதாரணப்பட்ட டீச்சிங் இல்ல. அது அனுப்புறதெல்லாம் சாதாரணமா இருக்காது. அது அனுப்புற டீச்சிங்க்கெல்லாம் வல்லமை அதுதான் கொடுக்கும். வஞ்சனையான போதகம், பிசாசின் வஞ்சனை நிறைந்த போதகம் திமோத்தி எல்லாம் போட்டிருக்கு இல்லைங்களா? பலவிதமான வஞ்சனையான போதகம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அது எப்படி அனுப்புறது அந்த போதகத்தை? பலவிதமான வஞ்சனையான போதகம். 1 யோவான் 4:1 படிங்களா? அந்த போதகத்தை கொண்டு செலுத்துகிறவர்கள் யாரு? பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். பிள்ளைகளே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் புறப்பட்டு இருக்கிறதுனால், இங்கிலீஷ்ல அப்படித்தான் வருது. உலகத்தில் அநேக இதெல்லாம் எங்க இருந்து வந்தாங்க? பிசாசு வாயில இருந்து தான் வந்தாங்க. இவங்க எல்லாம் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் புறப்பட்டு இருக்கிறதுனால்
எல்லா ஆவிகளை நீங்க சோதித்தறீங்க அப்படின்னு. சாத்தானுடைய அடுத்த ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா, முதல் வருகையில இருந்தும் 2வது வருகையில இருந்தும் அந்த சபையை அழிக்கும்படிக்கு தான் என்ன செய்கிறான்? துன்புறுத்தி பார்க்கிறான். அந்த துன்புறுத்தல இருந்து ஆண்டவர் காப்பாத்திக்கிட்டே வரார் சபையை. அடுத்ததாக என்ன செஞ்சுட்டு வரான் தெரியுங்களா? பலவிதமான கள்ளப்போதகம். நம்ம காலத்துக்கு எப்படி பேசுதுங்க இந்த வசனம்? பலவிதமான கள்ளப்போதகம். எத்தனையோ சபைங்க அடிச்சுட்டு போயிருந்தாரு, நிக்கிறது இல்ல சபைகள். சில டைம்ல நம்ம நினைச்சு பாக்குறோம், நம்மளும் ஃபுல்லா வெள்ளம் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடு அடிச்சுட்டு போயிருச்சு, இந்த வீடு அடிச்சுட்டு போயிருது, எல்லாம் அடிச்சுட்டு, அந்த சபை எல்லாம் அடிச்சுட்டு போயிருது, நம்மள சுத்தி வெள்ளம் இருக்குது, நம்ம வீடும் கொஞ்சம் ஆடுது, அடிச்சுட்டு போலான்னு. அப்படி ஒரு காட்சி தான். நம்மளும் அடிச்சுட்டு போற மாதிரி அனுப்புறான் வெள்ளங்கள். சகல விதமான கள்ளப்போதகம், பயங்கரமான வஞ்சிக்கிற கள்ளப்போதகம், பயங்கர ஏமாத்துற கள்ளப்போதகம். ஏன்னா ரெவலேஷன்ல பார்த்தோம்னா வாயிலிருந்து வருது அப்படின்னு எடுத்தோம்னா, இயேசு கிறிஸ்து வாயில இருந்து வருது அப்படின்னு என்னன்னு பாக்குறோம்? பட்டயம் வருது, இருப்புள்ள கருப்புள்ள பட்டயம் வருதுன்னு 1:16 போட்டுருக்கு. ரெவலேஷன் 1:16 பட்டயம். பட்டயம்னா கத்தியா வருது, அவர் வாயில இல்ல, தேவனுடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை, வகையா அறுக்கக்கூடிய அவருடைய வார்த்தையை பத்தி. இன்னொன்னு அந்த அந்த 2 சாட்சிகளுடைய வாயில இருந்து நெருப்பு வருதுன்னு நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அந்த நெருப்பு எதை குறிக்குது? அவங்களுடைய ஜெபத்தை குறிக்கிறது. அவங்க வாயில இருந்து வர்றது ஜெபம், ஆண்டவர் கேட்டு அதை அனுப்புறாருன்னு பாக்குறோம் இல்லைங்களா? அதே மாதிரி இந்த பிசாசுடைய வாயில இருந்து வருகிறது பொய்க்கு தகப்பன் இல்லையா? சகல விதமான கள்ளப்போதகத்தின் வெள்ளத்தை அமைச்சு அந்த சபையை அடிச்சு கொண்டு போகும்படிக்கு. அதானுங்க அந்த 7 சபைகள்ல நம்ம பாக்குறோம். என்னங்க பிரச்சனை பாக்குறோம்? பர்கோம சபையில என்ன? நிக்கோலாய் போதகத்துல அவங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? நிக்கோலாய் போதகம், பாலாம் போதகம். தயத்தீரா சபையில அந்த எசபேல் பயங்கரமான போதகம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கு. பயங்கர வேசித்தனத்துல போகும்படிக்கு போதகத்தை சொல்லி கொடுக்கறதா பாக்குறோம். அந்த வெள்ளம் அடிச்சு அடிச்சு சபையெல்லாம் அழிக்க பாக்குது. இதான் நமக்கு என்ன இந்த காட்சி சொல்லுதுன்னா, முதல் நூற்றாண்டுல இருந்து 2வது நூற்றாண்டு வரைக்கும் சாத்தானுடைய ஒரு பெரிய முயற்சி, சபையை அழிக்கணும்னு அவன் செய்யற முயற்சி கள்ள போதகத்தை வைத்து ஆண்டவருடைய சபையை அழிக்க பாக்குறது. அதான் நம்ம பாக்குறோம். எல்லா ஹிஸ்டரியிலயும் பாக்குறோம். முதல் நூற்றாண்டுல உங்களுக்கெல்லாம் அந்த ஹிஸ்டரி படிச்சீங்கன்னா, அந்த சபை சரித்திரம் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பலவிதமான கள்ளப்போதகம். இயேசு கிறிஸ்துவ பத்தி கள்ளப்போதகம் என்ன தெரியுங்களா? ஒரு போதகம் இருக்கு, ஏரியனிசம் அப்படின்னு ஒரு போதகம் வந்துச்சு. அப்படின்னா இயேசு கடவுள் அல்ல, வெறும் மனுஷன் தான் அப்படின்னு ஒரு போதகம். இன்னொரு போதகம் டொசட்டிசிசம். இதெல்லாம் ஒரு விசேஷமா இருக்கலாம், தெரிஞ்சுக்கிறது நல்லது. இயேசு ஒரு மனுஷன் இல்ல, அவர் வெறும் ஆவி. ஒரு மாயை மாதிரி தோன்றினாரு, மாயை மாதிரி சிலுவையில இருந்தாரு, அப்புறம் மேல போயிட்டாரு. எப்படி கடவுள் போய் மனுஷ சரித்தை எப்படி எடுத்துக்க முடியும்? அப்படி ஒரு போதகம் வந்துச்சு. அந்த மாதிரி க்னாஸ்டிசிசம்னு ஒரு போதகம் வந்துச்சு. இதெல்லாம் பிசாசு வாயிலிருந்து தான் வந்தது. முதல் நூற்றாண்டு சபை சந்திச்சது. க்னாஸ்டிசிசம்னா ஒரு ரகசிய சத்தியத்தை, ரகசியங்களை சில பேர் கொண்டு ஆண்டவர் வெளிப்படுத்துறார். எல்லாம் பொதுவான கிறிஸ்தவங்களுக்கு எல்லாம் அதாவது உங்களுக்கு தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நான் போதிச்சேன்னா க்னாஸ்டிசிசம் போதகம். அது இன்னொரு போதகம் இருக்கு, மாண்டனிசம் என்ற போதகம். என்ன தெரியுங்களா? சத்தியத்துக்கு சிந்தனைக்கு இடமே இல்லை, எல்லா சத்தத்துக்கு உணர்ச்சிக்கு தான் இடம், சத்தியத்துக்கு அதெல்லாம் இல்லை. பாருங்களேன், இதெல்லாம் தான் ஆரம்ப குழந்தைங்க. இந்த குழந்தைங்க தான் வளர்ந்து தாத்தாவாய் இந்த காலங்கள் எல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் போயிடாது இந்த போதகங்க. பலவிதமா இந்த போதகம் மாறி இந்த மாதிரி நிறைய போதகம் வந்திருக்குங்க. ஆன்டினோமியனிசம்னு ஒரு போதகம். அப்படின்னா நியாயப்பிரமாணமே நமக்கு தேவையில்லை. பெலேஜியசம் ஒரு போதகம். இதெல்லாம் தமிழ்ல தான் எனக்கு தெரியும், இங்கிலீஷ்ல தான் எனக்கு தெரியும், தமிழ்ல தெரியாது. அதாவது மனுஷனால தான் நல்ல கிரியைகளை செய்து அவன் ரட்சித்துக் கொள்ள முடியும் அவனை அப்படின்னு. இதெல்லாம் சேர்ந்த போதகமா தான் ரோமன் கத்தோலிக் வந்துச்சு. இதெல்லாம் கலந்து தான் ரோமன் கத்தோலிக் அவன் ஏற்படுத்தினான். பாருங்களேன், ஏற்படுத்தி அவன் வாயிலிருந்து பலவிதமான புயலை அமிச்சு, அந்த வெள்ளத்தை அமிச்சு 4வது நூற்றாண்டுல இருந்து 16வது நூற்றாண்டு வரைக்கும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சபையே தெரியாதபடிக்கு ரோமன் கத்தோலிக்கு தான் தலை தூக்கி உலகத்தை ஆண்டது. எங்க இருந்துச்சு சபை? தான் இருள் காலம்ன்றது, the dark ages. பைபிளே இல்ல, மக்கள் கையில பைபிளே இல்ல. எப்படி பண்ணி வச்சிருக்கான் பாருங்களேன். இதான் பண்ணி இருக்கிறது. அவன் வாயிலத்துல வெள்ளத்தை அமிச்சு, பலவிதமான கள்ள போதகத்தை அமிச்சு, அப்போஸ்தலர் போதகங்களை எல்லாம் மறைத்து, வேதத்தை எல்லாம் மறைத்து, ரோமன் கத்தோலிக் போதகம் பயங்கரமா இருந்துச்சு. அதை பாக்குறோம். அப்படிதான் இருந்ததை நம்ம பாக்குறோம்.
அந்த டார்க் ஏஜஸ். அதுக்கப்புறம் சிறிது காலம் அதுக்கப்புறம் ஏதாவது ஆன பிறகும் 19வது நூற்றாண்டெல்லாம் சயின்ஸ் எல்லாம் வரும்போது அப்பவும் ஒரு பல விதமான போதகம். பைபிள் தப்பு, ஏன்னா அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சயின்ஸ் கண்டுபிடிச்சிச்சு, பைபிள் தப்புன்னு. ஆனா அந்த மாதிரி ஒரு போதகம் இன்னைக்கும் பலவிதமான கள்ள போதகம் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப இயேசுவை பத்தி கள்ள போதகம், இப்போ பிதாவை பத்தி கள்ள போதகம், இயேசுவை பத்தி யெகோவா விட்னஸ் இல்லைங்களா, இயேசுவை பத்தி கள்ள போதகம் இருக்கு. பரிசுத்தாவியை பத்தி பலவிதமான போதகம் இருக்கு. பரிசுத்தாவியை பத்தி அலங்கோல படிச்ச போதகம் இப்போ இருக்கு நம்ம காலத்துல. இதெல்லாம் எங்க இருந்து வருது? இதெல்லாம் சபையை அழிக்கும்படிக்கு சாத்தானுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வெள்ளம். ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இதனோட ஆபத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். பயன்பாடுக்கு நான் சொல்றேன், சாத்தான் ஏன் கள்ள போதகத்துல இவ்வளவு தீவிரமா இருக்கிறான் அப்படின்றது நம்ம அந்த டேஞ்சரே புரிஞ்சுக்கிறது இல்ல. பாருங்களேன், ஒரு ஆத்மாவை நரகத்துக்கு இழுத்துட்டு போறதுக்கு இருக்கிற 2 ஆயுதங்கள் என்ன தெரியுமா? ஒரு ஆயுதம் என்ன? பாவம். பாவம் செய்ய வச்சு ஒரு ஆத்மாவை நரகத்துக்கு இழுத்துட்டு போலாம். இன்னொரு ஆயுதம் என்ன தெரியுமா? கள்ள போதகம். இது 2 வச்சு தான் ஒரு ஆத்மாவை நரகத்துக்கு சாத்தான் கொண்டு போக முடியும். இது 2ல தான் அவன் கவனம் செலுத்துறது. ஒரு போதகர் சொல்லி இருக்கிறாரு, ஒரு தப்பான வாழ்க்கை ஒரு மனுஷனை எப்படி நரகத்துக்கு கொண்டு போயிட முடியுமோ, தப்பான போதகம் அதே மாதிரி நரகத்துக்கு கொண்டு போயிட முடியும். சாத்தான் சில பேரை ஒரு வேசிய வச்சு எப்படி நரகத்துக்கு கொண்டு போறானோ, ஒரு பொய்யான பாஸ்டரை வச்சியும் அநேக பேரை நரகத்துக்கு கொண்டு போறான். 2ம் ஒண்ணுதான், 2 பேரும் நரகத்துக்கு தான் போறான். ஒரு மனுஷன் ஒரு வேசியோடு வாழ்ந்து பரலோகத்துக்கு போறான்னு எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கானோ, ஒரு போலி பாஸ்டர் கிட்ட ஒருத்த மாட்டிக்கிட்டு பரலோகத்துக்கு போய் நினைச்சுக்கிட்டு இருக்கிறதும் ஒண்ணுன்ற. புரியுதுங்களா? 2ம் வித்தியாசம் இல்ல. கள்ள போதகத்தின் டேஞ்சர் நம்ம புரிஞ்சுக்கணும். அது பெரிய ஆபத்துங்க, பெரிய ஆபத்து. நரகத்துக்கு சாத்தான் பயன்படுத்துறது அது பெரிய காரியமா அவன் பயன்படுத்துறான். நமக்கு புரியுதுங்களா? நம்ம காலத்துல சபைனா என்னன்னு தெரியாத ஒரு காலத்துல நம்ம வந்துட்டோம். சபைனா என்ன, எந்த சபைக்கு நம்ம போறது? நீங்களாம் அப்ப எப்ப யோசிப்பீங்களோ தெரியல. எப்படி எந்த சபை நம்ம செலக்ட் பண்றது கரெக்டான சபை? இப்ப எப்படி என்ன சொல்லுவீங்க? நம்ம ஊர்ல என்ன தெரியுங்களா, கரெக்டான சபை எந்த சபைக்கு போகணும்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும், பிரசங்கம் பண்றது ஜோக்கா இருக்கணும், இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணணும், என்டர்டெய்னிங்கா இருக்கணும். 3 காரியம் சொல்றாங்க இப்பெல்லாம். ஒரு சர்வே பண்ணி எடுத்திருக்காங்க. 3 காரியம் தான் சபைக்குன்னா இதுதான் தேடுறாங்க. முதலாவது, மியூசிக் நல்லா இருக்கணும் அந்த சபையில. 2வது, சபையில பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கணும். 2வது. 3வது ஆச்சரியமா இருக்கும், அந்த சபையில பாத்ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப கிளீனா இருக்கணும். இது 3 தான் சொல்றாங்க. பாருங்களேன், இதுவா சபையை தேடுறது? இதுவா சபையை தேடு? அவங்க என்ன போதிக்கிறாங்க அதாங்க முதல்ல. அவங்க என்னத்தை நம்புறாங்க அதுதாங்க முதல்ல நம்ம பார்க்கணும். இதெல்லாம் பிரயோஜனம் இல்லாத காரியங்கள். பாத்ரூமா ரொம்ப முக்கியம். பிள்ளைகள் ஸ்கூல், நம்ம பிள்ளைங்களுக்கு விஷத்தை ஊட்டுற மாதிரி கள்ளப்போதக சபைகளுக்கு நம்ம கூட்டு போனோம். அதுங்கெல்லாம் மறுபிறப்பு அந்த இடத்துல அடையவே முடியாது. பயங்கர ஆபத்து, பயங்கர ஆபத்து. நம்ம அதை புரிஞ்சுக்கணும். கள்ளப்போதகத்தினுடைய பயங்கரத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். எங்க தேவ வசனம் போதிக்கப்படுகிறதோ அந்த இடத்துல பாருங்களேன், இந்த அந்த புயல் மாதிரி கள்ளப்போதகம் அனுப்புற ஒரு காலத்தில் வாழும் போது தேவ வசனத்துல நம்ம வளர்ந்து அந்த கற்பாறையின் மேல நம்ம நிக்கலன்னா அந்த புயலை நம்மளும் அடிச்சுட்டு தான் போறோம். நிச்சயமா அடிச்சுட்டு தான் போறோம், சத்தியம் தெரியாம. நம்ம இன்னைக்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா காலம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். சாத்தான் சில பேரை பாவத்தை வச்சு இழுத்துடலாம் நரகத்துக்கு. இன்னும் சில பேர் கள்ளப்போதகம் வச்சு கூட இழுத்துடலாம். ஒரு தாமஸ் வாட்சன் அவர் ரொம்ப நல்லா பேசுவார். அவர் சொல்றாரு, எரர் டான்ஸ் மோர் சட்டிலி தென் சின். அதாவது ஒரு பாவம் மனுஷனை நரகத்துக்கு கொண்டு போறதை விட ஒரு கள்ள போதகம் ரொம்ப தந்திரமா மனுஷனை நரகத்துக்கு கொண்டு போயிடணும். தந்திரமா கொண்டு போயிடும். ஒரு பாவிக்காவது ஒரு அளவுக்கு தெரியும் நான் நரகத்துக்கு தான் போவேன். கள்ள போதகர்களுக்கு இருக்கிறவங்களுக்கு தெரியாது, தெரியுமா? அதான் பரிதாபம். அவங்களுக்கு தெரியவே தெரியாது. பரலோகத்துக்கு போறோம்னு நரகத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அதான் கள்ளப்போதகம் செய்யறது, அதனோட வஞ்சனை, அதனோட பயங்கரம். அவரு சொல்றாரு இன்னொன்னு கூட, பாவமாவது ஒரு பிஸ்துல எடுத்துக்கிட்டு சுட்டுக்கிற மாதிரி, கள்ளப்போதகம் விஷத்தை டெய்லி ஊட்டி சாப்பிடுற மாதிரி, விஷம் சாப்பிடுற மாதிரி.
அது ரொம்ப பெரிய பயங்கரம். அதனோட சீரியஸ்னஸ் நம்ம உணரணும், இந்த காலத்துல உணரணும். எந்த டீச்சிங்க நம்ம கேட்கிறோம், எந்த டீச்சிங்க நம்ம பிள்ளைகளுக்கு கேட்கிறோம். உலக பிரகாரமான வசதிகள், உலக பிரகாரமான இருக்கிற காரியங்களை பார்த்துட்டு நம்ம பிள்ளைகளுக்கு விஷத்தை ஊட்டிக்கிட்டு இருந்தோம்னா ஒரு நன்மையா இல்லை, பயங்கர ஆபத்தா வரப்போகுது. அதை பத்தி ஜாக்கிரதையா இருக்கணும். பாருங்களேன், சாத்தானுடைய வெள்ளத்தை நம்ம பார்த்துட்டு வரோம். அப்படியே மூச்சே திணற மாதிரி கள்ளப்போதகம். மக்களுக்கு பகுத்தறிவே இல்லை நம்ம காலத்துல. எது உண்மை எது பொய் என்றதே இல்லை. எல்லாம் என்னத்தை போதிக்கிறாங்கன்ற எண்ணமே இல்லை மக்களுக்கு. சரி, நம்ம தொடர்ந்து பார்ப்போம். மூணாவதாக நம்ம என்ன பார்த்திருக்கோம்? இந்த சர்ப்பத்தின் வாயிலிருந்து வருகிற வெள்ளத்தை பார்த்திருக்கிறோம். நாலாவதாக அந்த பூமியின் உதவி, அந்த பெண்ணுக்கு உதவி வருது பாருங்களேன். ஆண்டவர் அந்த சபையை விடவே மாட்டார், அந்த சபைக்கு உதவி செய்யறதா நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக படிங்க. பூமி என்பது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்தது. வலுசற்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. இந்த மாதிரி தன்னை அடிச்சிட்டு போகிற மாதிரி வெள்ளம், கள்ளப்போதகம் பயங்கரமா வருது அந்த சபைக்கு விரோதமாக. ஆனா அந்த உண்மையான சபை, தன்னுடைய வார்த்தையை பற்றி கொண்டு இருக்கிற சபைக்கு ஆண்டவர் உதவி செய்யறார். என்ன படம் இதுல எடுக்கிறார் தெரியுங்களா? திருப்பி எக்ஸோடஸ் படம் தான். மோசேக்கு விரோதமா பெரிய விரோதம் கிளம்புச்சு. 15,000 பேர் மோசேவை கொன்னே போட்டுருவோம் கோரா கூட வந்தாங்க. வந்து மோசே என்னங்க பண்ணுவார்? தனியாளு என்ன பண்ண முடியும்? மோசே நிக்கிறாரு அங்க, பாவம், அவரு போட்டு அடிச்சு எல்லாம் என்ன பெரிய பண்றேன்னு வருது. என்ன ஆச்சு தெரியுமா? மோசே எப்படி காப்பாத்தினார் தெரியுமா? பூமி 2ஆ திறந்து எல்லாம் உள்ள போனாங்க. அப்படித்தான் ஆண்டவர் காப்பாத்தினார். அந்த படத்தை இங்க எடுத்து போடுற. சாத்தான் வருகிற பொய்யான உபதேசங்கள் எல்லாம் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபையை அது பாதிக்காது, அது பாதிக்காது. தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை, the elect of God, உண்மையான சபையை தான் நம்ம பாக்குறோம். பேதுரு எழுதும் போதும் சரி, யூதா பாக்குறோம். யூதா எழுதும் போதும் இப்படி எல்லாம் காலங்கள் இருக்கு. ஆனா சகோதரர்களே, உங்களுக்கு தேவன் வலுவாதபடிக்கு உங்களை காப்பாத்துவார். நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சபை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த வஞ்சனை எல்லாம் மாட்டிக்க மாட்டாங்க. பாருங்களேன், அது எவ்வளவு பெரிய ஆறுதல். ஏன்னா ஒரு வசனம் படிங்க, யோவான் 10:27. எவர்களுடைய பேரு ஜீவ புஸ்தகத்துல இருக்கோ, எவர்கள் தேவனால முன்குறிக்கப்பட்டார்களோ உலகம் உண்டாவதற்கு முன்பதாக, அவங்க இந்த சாத்தானுடைய வெள்ளத்தினால அடித்து போக முடியாத மக்களா இருக்கிறார்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு தான் செவி கொடுக்கும். கள்ளப்போதகம் அந்த ஆடு தெரிஞ்சுக்கும். சில நாட்கள்ல கள்ளப்போதகத்துல இருக்கலாம், நம்மளும் இருந்திருக்கோம் இல்லைங்களா, தெரிஞ்சு. ஆனா அது மனசு திருப்தியே இல்லை, சமாதானமே இல்லை. ஆனா ஆண்டவர் சத்தம் கேட்ட உடனே ஆடு மாதிரி ஓடி வந்துடும், வந்துடும் ஆடு. ஆண்டவர் சத்தம் கேட்ட உடனே வந்துடும், இதுதான் நான் இருக்க வேண்டிய இடம், இந்த சத்தத்தை தான் நான் நாடிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு தெரிஞ்சிடும். அந்த ஆடு அவர் காப்பாற்றுவார். என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும், அவைகள் என் பின்னாடிதான் வரும். அது போவாது மத்தவங்க பின்னாடி. அவங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அது மாத்திரம் இல்லாம நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. பாருங்களேன், ஆடுகளை ஒண்ணும் பண்ண முடியாது. ஆடுகளை ஒண்ணும் பண்ணுதான் விசுவாசியுடைய பெரிய அதிசயம். உண்மையான சபை நம்ம எல்லாம் அந்த மாதிரி. நான் காலில் கூட சொன்னேன் இல்லைங்களா, ஆளை வச்சு சபையை கட்டக்கூடாது, ஆடுகளை வச்சுதான் சபையை கட்டணும். நம்ம ஆளுகளை வச்சு சபை கட்டணும்னா அது புயலோட அடிச்சுக்கிட்டு தான் போயிடும். நம்ம ஒரு சபையை கட்டிட்டு போறோம்னா அதுக்கு ஆண்டவர்கிட்ட வெகுமதி வாங்குற மாதிரி நம்ம செத்த உடனே போகணும். இங்க எல்லாம் ஆளுங்களை கூட்டிட்டேன், நானு கூட்டிட்டு அங்க போய் தண்டனையா வாங்குறது இல்ல, இதெல்லாம் புயலோட அடிச்சுட்டு போயிடும். ஆடுகளை வச்சு சபையை கட்டணும். ஆடுகள், ஆளுங்க தேவையில்லை, ஆடுகளா இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்களேன், அந்த ஆடுகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. என் கையில இருந்து ஒருவனும் அதை பிரிக்க முடியாது. அவருடைய சத்தத்தை கேட்கிற ஆடு ஏமாந்து போகாது. அந்த நாடகத்தை எல்லாம் பார்த்து இது ஏமாந்து போகாது. பாருங்களேன், அது பூமியை பிரித்து அதை காப்பாத்துறாரு நம்ம பாக்குறோம். இயேசு தன்னுடைய ஆடுகளை காப்பாத்துறாருங்க. இந்த மாதிரி கள்ளப்போதகங்கள் நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லைங்களா, டொசட்டிசிசம், அந்த ஏரியனிசம், அதெல்லாம் வந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா, அந்த காலத்துக்கு கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் ஒரு சில மனிதர்களை எழுப்பினார், உண்மையான பக்திமான்களை எழுப்பி த கவுன்சில் ஆஃப் நைசியான்னு அவங்க கூடினாங்க. அதெல்லாம் இந்த சரித்திரத்துல இருக்கு. அவங்க கூடி என்ன பண்ணாங்க தெரியுங்களா, இதெல்லாம் கள்ளப்போதகம், இந்த டொசட்டிசிசம், மாண்டனிசம், ஆன்டினி, இதெல்லாம் கள்ளப்போதகம், இதுதான் சத்தியம்னு எழுதி வச்சாங்க.
நம்ம 1689 எழுதி வச்ச மாதிரி அந்த 2வது நூற்றாண்டுலயே அவங்க எழுதி வச்சாங்க. அதை நம்ம பாக்குறோம். அடுத்தபடியா நம்ம இந்த பாக்குறோம், இந்த முதல் நூற்றாண்டு இந்த ரோமன் கத்தோலிக்க சபை பலவிதமான கள்ளப்போதகம் ஏற்பட்டு இருந்துச்சு. புயல் மாதிரி உலகத்தையே ஆட்கொண்டு இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் சீர்திருத்தவாதிகளை எழுப்பினார் இல்லைங்களா? சகல விதமான சீர்திருத்தவாதிகளை எழுப்பி சத்தியத்தை நிலநாட்டும் படிக்க செஞ்சார். அப்பதான் அந்த கள்ளப்போதகம்லாம் ஒடுக்கணும்ன்றதுக்காகத்தான் நமக்கு அந்த 1689 அந்த விசுவாச அறிக்கையை எழுதி, இதுதான் சத்தியம், இதை நம்பி பொழைங்க, மத்ததெல்லாம் பொய்யேன்னு அந்த சத்தியத்தை நிலநாட்ட மதி அந்த அந்த புயல், பிசாசுடைய புயல் எல்லாம் பூமியில அடக்கி சத்தியத்தை நிலநாட்டுற மாதிரி மனுஷர்களை அவர் எழுப்பினார். அதே மாதிரி ஒரு காலம் வந்துச்சு, பைபிள் தப்பு, சயின்ஸ் தான் எதாவது ப்ரூவ் பண்ணுதுன்னு சில மனிதர்கள் அந்த டைம்லயே எழுப்பினார் தெரியுங்களா? 19ஆம் நூற்றாண்டு கடைசியில எழுப்பி த இன்னரன்சி ஆஃப் த பைபிள், த இன்ஃபாலிபிலிட்டி ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட்னு சில மனிதர்கள் சில கன்ஃபெஷனை எழுதி வச்சாங்க. வேதத்துல எந்த விதமான தவறு, சிறிதான தவறும் இல்லை, வேதம் தவறலைக்காதது அப்படின்னு எழுதி வச்சாங்க. அவங்க எல்லாம் அந்த சத்தியத்தை அந்த பொய்கள் எல்லாம் பூமியில போகும்படிக்கு மனிதர்கள் அவர் எழுப்பி இருக்கிறார். அதை நம்ம பாக்குறோம். இது நமக்கு ஒரு பெரிய உற்சாகம் கொடுக்கணும். இன்னைக்கும் நம்ம காலத்துல புயல் மாதிரி கள்ளப்போதகம் நிறைஞ்சிருக்கு. இது என்ன நம்பிக்கை கொடுக்கணும் தெரியுமா? ஆண்டவர் மனிதர்களை எழுப்பணும், இதெல்லாம் பூமிக்குள்ள போகும்படிக்கு. பாருங்களேன், பெண்டகாஸ்டலிசம் பேர்ல உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்து, சத்தத்துக்கு இடம் கொடுத்து, மனித டெவலப்மெண்ட்டுக்கு ஷோக்கு இடம் கொடுத்து, எல்லாம் புயல் மாதிரி ஓடுது, எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு தூக்கிட்டு போகுது. சத்தியம்கே இடம் இல்லாத ஒரு காலம். ஆண்டவர் மனிதர்களை எழுப்பணும், சீர்திருத்தவாதிகளை எழுப்பணும். அந்த பாரத்துல தான் நம்ம அந்த பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸை செஞ்சோம். ஏன் இந்த மாதிரி மனிதர்கள் சத்தியம் வந்தாங்க, பெண்டகாஸ்டல் பாஸ்டர்ஸும் வந்தாங்க இல்லைங்களா? அவங்க எல்லாம் வந்து கேட்டாங்க. இந்த மாதிரி மனிதர்களை எழுப்பி சத்திய உணர்வை தந்து, சத்தியம் இதுதான், இதுக்கு ஏன் ஓடுறீங்க, இந்த வெள்ளத்துல எல்லாம் ஏன் அடிச்சு அழியுறீங்க, அதை நிறுத்துற மாதிரி மனிதர்களை எழுப்பணும். ஒரு காலம் வரலாம், ஒருவேளை நம்ம எல்லாம் செத்து போன பிறகு வரலாம். சீர்திருத்த மாதிரிகளை நம்ம நாட்டுல வந்து இதுதான் சத்தியம், இதெல்லாம் அழிஞ்சு போற ஒரு காலம் வரலாம். அதான் போட்டிருக்கு பாருங்களேன். அந்த புயல் வந்து வெள்ளம் என்ன ஆகுது, பூமிக்குள்ள போகும்படிக்கு பூமியை திறக்கிறாருன்னு வருது. இந்த மாதிரி ஒரு காலம் நமக்கும் வரலாம். அது எவ்வளவு என்கரேஜ்மெண்ட் யோசிச்சு பாருங்க. அதுக்காக ஜெபம் பண்ணணும். நம்ம இந்த கள்ளப்போதெல்லாம் ஒளியிற ஒரு காலம் வரப்போகுது, சத்தியம் நிலநாட்டுற ஒரு காலம் வரப்போகுது. அதுக்காக ஜெபம் பண்ணலாம். சரி, தொடர்ந்து படிப்போம். நம்ம இது வரைக்கும் நம்ம 4 காரியத்தை பார்த்திருக்கோம். உங்களுக்கு நினைவு போட்டு நினைக்கிறேன். சாத்தான் துன்பப்படுத்துறத பாக்குறோம். அந்த ஸ்திரீய அந்த துன்பத்துல இருந்து தப்பிக்கும்படிக்கு அதுக்கு ஒரு சிறக கொடுத்து வனாந்தத்துல ஆண்டவர் போஷித்து வருகிறத பாக்குறோம். அது தொடர்ந்து அந்த சாத்தான் என்ன பண்ணுது, புயலான ஒரு வெள்ளத்தை அனுப்புறத பாக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்திரீக்கு பூமியில இருந்து ஒரு உதவி கிடைக்கிறத பாக்குறோம். தன்னை அடிச்சுட்டு போகாதபடிக்கு பூமி திறந்து அங்கங்க நின்று இருக்காங்க. ஒரு ஹிஸ்டரியிலயும் நம்ம இன்னைக்கு சத்தியத்துல வளர்றதுக்கு காரணம் என்னங்க? அங்க கூடின அந்த கவுன்சில் ஆஃப் நைசியா, அதை பொறுத்து தான் இந்த கன்ஃபெஷன் ஆஃப் ஃபேத் வருது. அங்க கூடின சீர்திருத்தவாதிகள் அன்னைக்கு எந்திரிச்சு பைபிள மார்ட்டின் லூத்தர் எல்லாம் டிரான்ஸ்லேஷன் பண்ணலன்னா நம்ம இன்னைக்கு இங்க உட்காந்து ரெவலேஷனை படிச்சுக்கிட்டு இருப்போம். இன்னும் ரோமன் கத்தோலிக்க பாதிரியார் மணியை தான் சுத்திக்கிட்டு இருப்போம். இன்னமும் உட்காந்துக்கிட்டு அதுதான் செஞ்சுட்டு இருப்போம். யோசிச்சு பாருங்களேன். அவங்க இல்லைன்னா பைபிள இல்ல நம்ம கையில கொடுத்தா இருந்திருக்காது. உலகத்தை ஆட்சி செஞ்சிருக்கோம். எந்திரிச்சு உயிரை பணைய வச்சு எத்தனையோ குடும்பங்கள் எல்லாம் தியாகம் செஞ்சு சத்தியத்தை நம்ம கொடுத்திருக்காங்க. அவங்க கொடுத்ததுனால தான் இன்னைக்கு வந்திருக்கிறோம். பாருங்களேன், உதவி செஞ்சிருக்கிறார் ஆண்டவர் அந்த ஸ்திரீக்கு. சரி, கடைசியாக படிப்போம் அந்த சாத்தானுடைய கடைசி முயற்சி. அப்பொழுது வலுசர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவருமாகிய அவருடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. தோல்விக்கு மேல தோல்வி. இந்த குழந்தை போயிருச்சு. இந்த ஸ்திரீயே துன்பப்படுத்தலான்னா ரெக்க கட்டிக்கிட்டு பறக்குது. புயல அமைச்சு அழிக்கலான்னா பூமி திறந்து ஹெல்ப் பண்ணுது. எவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஃப்ரஸ்ட்ரேஷன் மேல ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லைங்களா? அடிக்கு மேல அடி வாங்குது பாம்பு. அடிக்கு மேல வடி வாங்கி அதனோட பயங்கர முயற்சி பாருங்களேன். இது கவனிங்க. இவ்வளவு நேரம் சாத்தான், இப்போ அதனோட டார்கெட் மாறுது. இவ்வளவு நேரம் ஸ்திரீயை துரத்திக்கிட்டு இருந்துச்சு, இப்ப யார துரத்துது? ஸ்திரீயுடைய பிள்ளைகளை துரத்த ஆரம்பிக்குது. ஸ்திரீயுடைய பிள்ளைகளை துரத்த ஆரம்பிக்குது. இதுல ஒரு முக்கியமான பாடத்தை நம்ம படிக்கணும். என்ன படிக்கணும்? சோர்ந்து சோர்ந்து இந்த சபையை நம்ம ஒன்னும் பண்ண முடியாதுன்றத அறிந்து கொண்ட சாத்தான் இதை பண்ண முடியாது. நரகத்தின் ஒளிமுக வாசல்கள் இதை மேற்கொள்ள முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. இந்த ஸ்திரீயை நான் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சாத்தான் அறிஞ்சுக்கிட்டு
சபை முழுமையாத ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தனிப்பட்ட கிறிஸ்தவர்களை எவளை விழுங்கலாமோன்னு முயற்சி செய்யற ஒரு காலத்தில் சாத்தான் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அதை நம்ம இங்க பார்க்கணும். பாருங்களேன், அவனோட நோக்கம் கார்பரேட்டா மொத்தமா இருக்கிற சபையை விட்டுட்டு தனிப்பட்ட நபர்கள் மேல போகுது. தனிப்பட்ட நபர்கள் அவங்களை அழிக்கலாம். ஏன்னா சபையை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு தான் அறிந்து நம்ம இதுல ஒண்ணு புரிஞ்சுக்கணும். சபைய சாத்தா ஒன்னும் பண்ண முடியாதுதான். சபைய மொத்தமாக ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்மள ஒன்னும் பண்ண முடியாதுன்னு நம்ம ஒருபோதும் நினைச்சிட முடியாது. நம்மள சாத்தான் ஒருபோதும் நரகத்துக்கு இழுத்துட்டு போக முடியாதுன்னு ஒருபோதும் நம்ம நினைச்சிட முடியாது. எங்க பைபிள்ல போட்டிருக்கு, முரளி உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறது, ஆகவே நீ ஆனந்தமாய் கலிகூறு, நீ டான்ஸ் ஆடலாம், பாடலாம், குதிக்கலாம், நீ சந்தோஷமா இருக்கலாம், சாத்தான் உன்னை தொடவே மாட்டான். எங்கேயாவது பைபிள்ல எழுதி இருக்கா? இல்ல. இவ்வளோ போதிக்கிற நான் என்ன கூட எழுதிட்டு போயிட முடியும். சாத்தான் என்ன கூட எழுதிட்டு போயிட முடியும். பாருங்களேன், சபையா கவனிக்கிறத விட்டுட்டு தனிப்பட்ட ஆளுகளை கவனிக்க பாக்குறான், தனிப்பட்ட ஆளுகளை இழுக்க பாக்குறான். அதான் அவனுடைய முயற்சி. இப்போ நம்ம ஒவ்வொருத்தர் பின்னாடியும் இருக்கிறோம். மிரட்டணும்னு இல்ல, இதுதான் அவன் செய்யறான். எவனை விழுங்கலாமோன்னு வகை தேடி திரிகிற சிங்கம், கர்ஜிக்கிற சிங்கம் ஒவ்வொருத்தர் பின்னாடியும் இருக்கிறான். சபை உழுந்து போவாது, சபை ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா நம்மள ஒன்னும் பண்ண முடியாது நம்ம ஒருபோதும் அவங்ககிட்ட நினைக்கவே முடியாது. ஒவ்வொருத்தரையும் நினைச்சுக்கங்க, பாவத்தினாலேயோ கள்ள போதகத்தினாலேயோ உங்களை இழுத்துட்டு போகவே முடியும், எடுத்துட்டு போக முடியும். அதனால தான் முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். ஒருபோதும் நம்மளை பத்தி ஒரு செக்யூரிட்டி, ஆஹா எனக்கு ஒண்ணுமே ஆகாதுன்ற ஒரு நிம்மதி, ஒரு செக்யூரிட்டி நம்ம படுற மாதிரியே இல்ல. we are always vulnerable. நம்ம எப்பவோ உழுது போக முடியும். அதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எப்படிப்பட்டவர்களா இருக்கணும், அவங்ககிட்ட பொழைக்கணும்னா அந்த 2 குணாதிசயங்க அவங்களுக்கு பாக்குறோம். என்ன? தேவனுடைய கற்பனைகளை படிங்க. தேவனுடைய கற்பனை கைகொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவருடைய சந்ததியான மற்றவருடனே யுத்தம் பண்ண இது ரெண்டு தான் நம்மளை காப்பாத்தும். பாருங்களா, விசுவாசிகளுக்கு பேர் பாருங்களா, என்ன பேர் போட்டிருக்கு? தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள். நம்ம ஊர்ல சொல்றாங்க 10 கமாண்ட்மெண்ட்ஸே நமக்கு தேவையில்லை, சபைக்கு போயிட்டு வந்துட்டு நீ பரலோகத்துக்கு போயிருவேன். 10 கமாண்ட்மெண்ட்ஸ் படி உன் வாழ்க்கையே வெறுக்க வேண்டியதில்லை. பாருங்க, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்றவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். அதுதான் ஸ்திரீனுடைய பிள்ளைங்கன்னு போட்டிருக்கு. பாருங்களேன், சபையினுடைய உண்மையான பிள்ளைங்க யாரு? தேவனுடைய கற்பனை. அந்த முதல் நூற்றாண்டு சபையினுடைய உண்மையான பிள்ளைகள் தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு இயேசு கிறிஸ்துடைய சாட்சியை பற்றி கொள்ளுகிறவர்கள். அவங்கதான் பிழைக்க முடியுங்க, அவங்கதான் பிழைக்க முடியும். ஒரு வசனம் படிப்போம், ரெவலேஷன் 2:25. உங்களுக்குள்ளதை நான் மறுபலவும் பற்றி கொண்டிருங்கள். ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவனே எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல. ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம். பாருங்களா, ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம். ஒருபோதும் நம்ம நினைச்சிட முடியாது நான் பரலோகத்துக்கு போயிருவேன், நான் இந்த வலு சர்ப்பத்துக்கிட்ட மாட்டிக்க மாட்டேன். ஏன்னா நம்ம பின்னாடி அவன் இருக்கிறான்னு நம்ம பார்க்கணும். அதெல்லாம் உழுது போக முடியும். பெரிய ஜாக்கிரதை. 3:11 படிங்களா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிருன்னு வருது. பற்றி கொண்டிருன்னா அந்த வார்த்தை எவ்வளவு ஸ்ட்ராங்கா பற்றி கொள்ளணும் தெரியுமா? இந்த ரோலர் கோஸ்டர் நீங்க போயிருக்கீங்களா? ரோலர் கோஸ்டர் போயிருக்கீங்களா? சில பேர் போயிருந்திருக்க முடியாது. இல்ல ஜெயிண்ட் வீல் எல்லாம் போயிருப்பீங்க இல்லைங்களா? ரோலர் கோஸ்டர் போகும்போது சில பேர் மேல ஒரு 15,000 ஹைட்டுக்கு போயிருவாங்க. இந்த இதுல எல்லாம் இருக்கு, வண்டர்லா எல்லாம். மேல போன பிறகு அங்க என்ன ஆகும்னா சில பேர் கையெல்லாம் வீசிக்கிட்டு சந்தோஷமா போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கீழே மாட்டி இருக்கு, ஒன்னும் ஆகாதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா ஒண்ணுமே மாட்டாம இருக்குதுன்னு வச்சுக்குவோம், ஒண்ணுமே போடல, கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா விழுந்துருவோம். அந்த மாதிரி ஸ்பீடா சுத்துதுன்னா எப்படி பற்றி கொள்ளுவோம் புரியுதுங்களா? எப்படி பிடிச்சுக்குவோம், உடம்பு புடியணும். புரியுதுங்களா? அந்த மாதிரி பற்றி கொண்டு, அப்படி பற்றி கொண்டு இருக்கிறவங்க, ஏன்னா அது பற்றி கொண்டு இருக்க விடாது, அவங்கள விடாது.
பலவிதமான துன்பங்கள், பலவிதமான உலக பிரகாரமான துன்பங்கள், சோதனைகள், அது இது கொண்டு வந்து உங்களை இது பண்ணாத விடாது. அப்படி பற்றி கொண்டிருங்கள். அதான் ஆண்டவர் சொல்றார், பற்றி கொண்டிருங்க. ஏன்னா அது விடாது, நம்ம பின்னாடி இருக்கு, நம்ம பின்னாடி இருக்கு. இது பாருங்களேன், அந்த கதை முடியுது, ரொம்ப பயங்கரமா முடியுது. அங்க யார் ஜெயித்தாங்க யார் தோத்தாங்கன்னு சொல்லவே இல்லை, முடிஞ்சிருது, இந்த காட்சியே முடிஞ்சிருது. ஏன் தெரியுமா? ஜெயிக்கிறதும் தோக்குறதும் நம்ம ஒருத்தர் கையில தான் இருக்கு. நம்ம பரலோகத்துக்கு போகும்போது தான் தெரியும், சாத்தான் நம்மள இழுத்துட்டு போயிட்டானா இல்ல தேவனுடைய கற்பனைகளை பின்பற்றி அவருடைய சாட்சியை கற்றி கொண்டிருந்து பரலோகம் போய் சேர்ந்தமான்றது நடந்துகிட்டு இருக்கு. அந்த கதை இன்னும் முடியல, இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய எழுதுற தனிப்பட்ட விசுவாசி உன் பின்னாடி இருக்கான் சாத்தான், என்ன பண்ண போற அப்படின்னு அது ஒரு அப்ரப்டா எண்டிங் முடியுது. நம்ம கையில தான் இருக்குது. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். இந்த காட்சிகள் எல்லாம் தேவன் நமக்கு விலக்கி கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் புரிந்து இதன்படி நம்ம வாழ்க்கையை நம்ம நடந்துக்க தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். ஜெபம் செய்யட்டும்.